எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் எங்கே வருதுங்கிறது பொறுத்தது. அது தென்பகுதிக்கு வரணுன்னாக்கா மன்னார் வளைகுடா அந்த பகுதியெல்லாம் இலங்கை பகுதியெல்லாம் ஒரு சுழற்சி இருந்துன்னு வச்சுக்கோ, அப்போ தென் மாவட்டங்களுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு கணிக்கலாம். எப்படி இருந்தால் கணினி சார்ந்த கணிப்புங்கிறது 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பே கிடைத்துவிடும். அதை வைத்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கிறதா, வட மாவட்டங்களுக்கு கிடைக்கிறதா, உள் மாவட்டங்களுக்கு கிடைக்கிறதா அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அதில் பிரச்சனை இருக்காது. திடீரென்று வருவதில்லை. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பே தெரிந்துவிடும். புயல் என்று சொன்னால் ஒரு 7 நாளுக்கு முன்னாடி ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம இத்தனை கணினி சார்ந்த கணிப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ அதனால் அதை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நம்ம முன்னெச்சரிக்கை செய்யலாம். கணினி சார்ந்த இந்த புள்ளியல் அடிப்படையில் இருப்பது தான் இயற்கையில் நடக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒரு அறிவிப்பை கொடுக்கறது, அவ்வளோதான். இது வரலுமே பார்க்கும்பொழுது வைகை அணையெல்லாம் கூட நல்ல மழை வந்ததை பார்க்கும். நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருப்பது நல்லது. அதுதான் அந்தந்த காலகட்டங்களுக்கு எப்படி நம்ம தற்காத்து கொள்வதுங்கிற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் நம்ம நகர்ந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளலாம். இறுதியாக இந்த வருட வடகிழக்கு பருவமழை எந்த அளவு இருக்கும், எந்தெந்த பகுதிகளெலாம் அதிக அளவில் பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்? இந்த மழை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை கால்வாய்க்குள்ளே விழுகிறது, அதே போல் வழித்தடங்களில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு அதனால பிரச்சனைகள், அதே போல் மின் கசிவுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரக்கூடிய காட்சிகள் தான். பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? பொதுவாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, அந்தந்த கால நேரத்துக்கு ஏற்றபடி நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஒரு புயல்னு வருதுன்னு வச்சுங்கோ, அப்போ வேகமான காற்று வீசும், அதெல்லாம் கதவெல்லாம் மூடி வச்சிடணும். மின்தடை ஏற்படும், செய்திகள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் அதெல்லாம் வச்சுக்கணும், லைட் வச்சுக்கணும். குடி தண்ணீர் மாசுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு, அப்போ நல்லா குடிநீர் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெகிழி பைகளிலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெல் பயிரெலாம் வச்சுக்கணும். ஏன்னா நெகிழி பயிலும் அந்த இதுலேருந்து பாதுகாத்துக்கலாம் ஈரமாவதுலேருந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். தாழ்வான படைகள்லேருந்து மேடான பகுதிக்கு வர வேண்டும். ஏதாவது ஒயர்லாம் ஏதாவது தொங்கின்னு இருந்துன்னு வச்சுங்க வெளியில், அதுலேருந்து ஜாகிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா மின் கசிவு ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு எவ்வாறு நம்ம தயார்படுத்திக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதனால தான் அதையே பாடத்திட்டத்தில் இந்த பள்ளிகளில் 10ஆம் கிளாஸ் +1 இதெல்லாம் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு என்பது பள்ளி பருவத்திலே அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால்தான்.